இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜார்ஜிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? உடல் நலமாக இருக்கின்றதா? காக்கும் வல்ல தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் சமாதானமாக அனுதினமும் வாழ வேண்டும். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். மனதிற்குள்ளாகவே இயேசுவை துதித்துக் கொண்டே இருங்கள். அது நன்மைக்குரிய பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இயேசு, அது ஒரு இனிய நாமம். இயேசு என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போதே ஒருவித அன்பு, மகிழ்ச்சி, தைரியம், நம்பிக்கை, உத்வேகம் உங்களுக்குள் உண்டாவதை நீங்கள் உணர முடியும். சரி, இந்த நாளில் இயேசு நம்மோடு பேச காத்திருக்கின்ற வசனம் என்ன? நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்கிறார். எதையோ ஆண்டவர் என்று உங்களுக்கு நினைவூட்டுகிறார். ஏனென்றால் இந்த காரியத்தை துவங்கு, நான் உன் கூடதான் இருக்கின்றேன், நான் நடத்துவேன், பார்த்துக்கொள்வேன் என்று சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களுக்கு முன்போ ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுத்ததால் தான் அன்னை மரியிடமும் ஜெபித்து அவரின் துணையோடும் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். ஏதோ காரணத்தால் இன்று அதில் பின்னடைவு வந்தவுடனே திகைக்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள். அதனால் இயேசு இன்று உங்களுக்கு கூறுகிறார், உனக்கு வாக்கு கொடுத்ததை நான் செய்து முடிக்காமல் உன்னை நான் விட்டு விலகவே மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அப்படி நான் விட்டு விடுவேனா, உன்னை மறந்து விடுவேனா என்று உங்களிடம்தான் கேட்கிறார். என்ன பதில் கூறப்போகிறீர்கள்? தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவார் இயேசு. முடிப்பேன் என்று வாக்கு தந்தால் உறுதியாய் செய்து முடிப்பார். நடக்கும், வழிகள் பிறக்கும், உண்டாகும், விசுவாசியுங்கள். காரியங்கள் ஏதுவாய் முடிவதற்கு சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இல்லாமல் இருக்கலாம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்கோ நீரால் நிரம்பும். இதெல்லாம் நடக்குமா? இவையெல்லாம் எனக்கு கிடைக்குமா? எப்படியாகும் என்று உடல் அளவிலும் மனித புத்தியிலும் யோசிக்கும் உங்களுக்கு அவை ஒரு பெரிய மலை போல தோன்றலாம். ஆனால் அவை இயேசுவிற்கு ஒரு பொருட்டே கிடையாது. நண்பர்களே, லேசான காரியம். இயேசு வாக்கு மாறாத தேவன். அவரின் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியுள்ளது. அவரின் வசனம் அவை புடமிடப்பட்டது. அவை ஒரு நாளும் வெறுமையாய் தரையில் விழாது. அவர் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னதை மறக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைகூடி வரச் செய்வார். செபிக்கலாமா? இயேசுவே, சூழ்நிலைகள் மாறிவிட்டது, தாமதம் ஆகிறது, வருடங்கள் போகின்றது. ஆனாலும் நீர் தந்த வாக்கை மறக்கவே மாட்டீர். எனக்கு நீர் வாக்களித்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்றும் அளவும் என்னை கைவிட மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன். இன்று இந்த வசனத்தை நினைவூட்டியதற்கு நன்றி இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.